வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க நம்ம சேனல் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இதே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். புதுசாகிறவங்க இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்குறத விட அதுக்கு முன்னாடி பிகினஸ் கைடை பார்த்துருங்க. பிகினஸ் கைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ இருக்குது. இந்த பிகினஸ் கைடில் 15 வீடியோவில் 1 by 1 ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த கோர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கு ரெகுலராக. அதனால் வந்து அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 by 1 பார்த்து ஒவ்வொரு வீடியோ முடிச்சோன்னா பயிற்சி வேணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் ஆகும். ஆல்ரெடி வந்து ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் போதுமானது உங்களுக்கு. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து மேலே வந்து ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட்டில் முடிஞ்சிருந்தா. ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேற்று போட்டிருந்தோம், சப்போர்ட் போட்டிருந்தோம், மேலே வந்து அடுத்த லெவல்னு போட்டிருந்தோம். மேலே அடுத்த லெவலுக்கு வேலையே இல்லாமல் போச்சு இன்னைக்கு. பட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு ஓப்பன் ஆனதே மேலே ஓப்பன் ஆகி டக்குன்னு வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து நின்ட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து நின்னா இது என்ன ஆகும்? சப்போர்ட்டாக மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ சப்போர்ட்டாக மாறிச்சுன்னா அதுக்கு பின்னாடி கீழே வந்து அது சப்போர்ட்டாக எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது 5 மினிட்ஸில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எப்படி சப்போர்ட் எடுத்துருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு டைம் வந்து இந்த சப்போர்ட் ரெசன்ஸ் அவ்வளோ ரியாக்ட் ஆகுதுங்க. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல மார்க்கெட்டில். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே தான் நடந்திருக்கு. அந்த சப்போர்ட் எடுத்துனா மறுபடியும் மேலே போயிருக்கு. அது வேணால் 5 மினிட்ஸில் பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தொட்டுட்டா அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு எகைன் மேலே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே ரெசிஸ்டன்ஸ் தொட்டாகும் போது ரெசிஸ்டன்ஸ் தொட்டாச்சுன்னா கீழே வரும்னு நினச்சிட்டு கால்குலேட் பண்ணலாம்னா தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் தான், கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு பை ட்ரெண்டுக்கு வந்துச்சு. இதுக்கு மேலே போய் ஒரு கேனல் க்ளோஸ் ஆகும், பாடி க்ளோஸ் பண்ணும்போது பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் செல்லுக்கு மூவ் பண்ணால் சரியானா இல்லை. அப்போ வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த இடத்துல எடுக்க முடியும்னா ஓப்பன்லி எடுத்துருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி குறைவாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ மேலே வந்துட்டா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கிது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு எகைன் வந்து அந்த சப்போர்ட்டையே எடுத்துக்கிறா மறுபடியும். பாருங்க, இந்த சப்போர்ட் மறுபடியும் பிடிச்சதுன்னா 2 இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது போகணும். கிடைச்ச இடத்துலலாம் உள்ள போகிற தப்புங்க. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறானோ அந்த இடத்துல தான் உள்ள போகணும். அதுதான் சரியாக இருக்கும். வேறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 400 வரைக்கும் போயிருக்கா. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கொடுக்குறானோ அப்போ பெக் பண்ணி பழகிக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்டு மாறிச்சான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ட்ரெண்டு மாறிடுச்சு, ஃபஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே மாறிடுச்சுங்கும் போது அடுத்தது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதுக்காக அமைதியாக உட்காந்துருக்கணும். எங்கே கிடைக்குதோ அதை பிக் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத இடத்துல போய் கையை வச்சிடாதீங்கல்ல, சுட்டுக்குவோம். சரிங்களா? அதனால ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குதுன்னு பாருங்க, அங்கே யூஸ் பண்ணுங்க. கிடைக்கும் போது பிக் பண்ணி பழகுங்க. அடுத்து HDFC பேங்க். இவன் என்னென்ன பார்த்தீங்கன்னா அதை நேற்றே பேசணும், சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆடுவான் ரொம்ப நேரம் டைம்னு. இதை விட்டு அதுக்கு போவோம், அதை விட்டு இதுக்கு வருவான். அதுதான் நடந்துட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்துக்க இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் இந்த கேனல் தான் ஓப்பன் ஆகிருக்கான். இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் மேலே போய் கீழே வந்து மேலே ஒரு அமுத்து ஊற்றிட்டு நின்றுருக்கான். இப்போ எது லெவல், இப்போ மேலேலாம் எங்கே லெவல் வச்சுக்குவோம்? இதாக லெவல் வச்சுக்க பாருங்க. ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்த பிளேஸு, இங்கே ரிஜெக்ட் ஆன பிளேஸ், இது எல்லாம் சேர்த்து ஒரு கால்குலேட் பண்ணிட்டு நம்ம லைன் போட்டிருப்போம். கரெக்டாக அங்கே தான் வந்து அவள் திரும்பி நின்றுருக்கா. இந்த லெவல் தான் நம்ம வச்சிருக்க முடியும். கரெக்டுங்களா? கரெக்டாக வந்து அந்த லெவல் தொட்டுட்டு கீழேருந்து அங்கே வந்து தொட்டுட்டு மறுபடியும் கீழே திரும்பிட்டு இருக்கா. 5 மினிட்ஸில் பாருங்க, அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. இங்கே பாருங்க, இங்கே ஓப்பன் ஆகி கரெக்டாக கீழே வந்து இதை தான் சப்போர்ட்டாக பிக் பண்ணுறான். இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் மறுபடியும் மேலே போயிடுறான். மேலே போயிட்டு கீழே வந்தவன் இதோ இந்த அடுத்து இந்த சப்போர்ட்டு இப்படியே தான் பண்ணிட்டு இருந்துருக்கான். இங்கே பாருங்க, இது எங்கே எப்படி பை வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மேலே உடச்சிட்டு இது வரைக்கும் போயிருக்கா. பெருசாக பை ட்ரெண்டில் சொல்ல முடியல. இங்கே பாடி உடச்சிருக்கா. இங்கே இருக்கிற இடத்துக்கு பைக் போயிட்டுருக்கா. அவ்வளோதான். கரண்ட்டில் பைக் போயிட்டுருக்கா. அவ்வளோதான். இது உடச்சானா தான் கரெக்டான பை. ஏன்னா இங்கிருந்து இங்கே லோ வச்சிருக்கா. அப்படிங்கும் போது நீ மேலே பை வரணும்னு என்ன பண்ணணும்? இதை போய் உடைக்கணும். இப்போ ரிலையன்ஸில் உடச்சிருந்தா பாருங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி போய் உடச்சிருக்கணும். உடச்சிருந்தா தான் பை ட்ரெண்ட். இது வரைக்கும் செல் தான்.
அப்போ செல் ட்ரெண்டில் போய் பைக்கு மூவ் பண்ணோம்னா அது சரியாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இங்கேருந்து மேலே இங்கே போனால் செல் ட்ரெண்டுக்கு வேணால் ஒவ்வொரு இடத்துல மூவ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு 2 3 இடத்துல கொடுத்துருக்கான். கீழே வந்திருக்கான், கீழே வந்திருக்கான், மறுபடியும் அதை உடச்சிட்டு மேலே போயிருக்கான். இதை பிரேக் பண்ணும்போது கரெக்டான ப்ராப்பரான பை ட்ரெண்டு. அது வரைக்கும் அவன் செல்லில் தான் இருக்கான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக HDFC பேங்க்கில் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுங்க. ரிலையன்ஸில் மட்டும் எதிர்பார்க்கலாம். HDFCக்கு பதிலாக ஒரு வேறு ஸ்டாக் ஒன்று அவன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் விடுங்க. இவ்வளோதான் கான்செப்ட். இதை தாண்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஒன்றும் நடக்கிறதுலையும் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதை சுற்றி வளைச்சு அதுலேயே தான் போயிட்டு ஓடிட்டு இருப்பான். அதனால அது எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நெப்டியும் அப்படி தான் எனக்கு கொடுத்துருந்தது, ரிலையன்ஸும் அப்படி தான் கொடுத்துருக்குது. அதனால நம்ம இது எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னா போதும். இதில் ஈஸியாக மார்க்கெட்டில் காசு பண்ணலாம். எல்லாம் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பொறுமையாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். பயிற்சி பண்ண தான் இது செட் ஆகும் நம்மளுக்கு. ரைட், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம்.